கண்டு வேலாடி வருகுதையா வேலாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் அழகை கண்டு மனமாறி வருகுதையா மனமாறும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா முருகா 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 வடிவேலழகா முருகா 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 வருவாய் தருள்வாய் அருள்வாய் முருகா வருவாய் தருள்வாய் அருள்வாய் முருகா முத்தான முத்துக்குமரா முருகையா வா வா சிற்றாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வா வா முத்தான முத்துக்குமரா முருகையா வா வா சிற்றாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வா வா பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சான்றெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து திருநீர் பூசி திலகமிட்டு நெஞ்சத்தில் உன்னை வைத்து இன்று பூத்த மலரால் உன்னை ரட்சிப்பேன் வருவாயப்பா முருகா 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 வடிவேலழகா முருகா 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 வருவாய் தருள்வாய் அருள்வாய் முருகா வருவாய் தருள்வாய் அருள்வாய் முருகா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மரக்கன்றுகளுக்கும்
திரு மணிசுந்தர் அவர்களையும், திரு கோட்டை அப்பாஸ் அவர்களையும், திருமதி கல்பனா செந்தில்குமார் அவர்களையும், திரு முருகன், திரு மாமா சண்முகசுந்தரம், திருமதி தெய்வானை தமிழ்மறை ஆகிய அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு விஷ்ணு பிரபு, சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. அண்ணன் திரு அப்பாஸ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. திருமதி கல்பனா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. திருமதி தெய்வானை உழைப்பால் உயர்ந்த உத்தமர், வால்பாறை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர், என் அன்புக்குரிய தந்தை திரு கோவை தங்கம் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். கோவை மாவட்ட கழக சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக இங்க மருதமலை தேவஸ்தான பள்ளியில் நடைபெற உள்ள இந்த போட்டிகளுக்கு சிறப்பு 100 மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் போட்டிகளுக்கு பரிசளிப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களே, கழக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் மணிசுந்தர் அவர்களே, கோவை மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் கோட்டை அப்பாஸ் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரி திருமதி கல்பனா செந்தில்குமார் அவர்களே, வடவழி பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாமா சண்முகசுந்தரம் அவர்களே, கழக தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் அண்ணன் தமிழ்மறை அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரி மேற்கு மண்டல மாநகராட்சி தலைவர் தெய்வானை தமிழ்மறை அவர்களே, கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் துணை செயலாளர் திரு விஷ்ணு பிரபு அவர்களே, மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய சகோதரர்கள் அண்ணன் குப்புசாமி, அண்ணன் சந்திரசேகர், திரு கார்த்திகேயன், திருமதி சரஸ்வதி மேடம் அவர்களே, வட்ட செயலாளர்கள் திரு விஸ்வநாதன் அவர்களே, திரு வேலுச்சாமி அவர்களே, திருமதி தெய்வ மகாலட்சுமி, திரு பாலு, திரு கதிரேசன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் திருமதி குமுதம், திருமதி லட்சுமி பாலகிருஷ்ணன், திருமதி பத்மாவதி அவர்களே, கோவை மாவட்ட கழக சுற்றுச்சூழல் அணியின் மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜாமணி அவர்களே, துணைத் தலைவர் அருள்குமார் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் திரு தேவதாஸ், திரு ஜவஹர் வெள்ளிங்கிரி, திரு ராமமூர்த்தி, திரு ஜவஹர் சுப்பிரமணியம், திரு ராம்குமார் அங்கமுத்து, திரு மதன், திரு கருப்புசாமி, திரு ஷாஜஹான், திரு மதன் குமார் மற்றும் திரு முருகன் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த விழாவிற்கு வருகை என வரவேற்கிறேன். மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட துணை அமைப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். திருக்குவளையின் மறுகொழுந்து பெரியாரின் இன கொள்கைகளை எழுத்தில் விதைத்தவர், அண்ணாவின் திராவிட கொள்கையின் வேரில் பழுத்த பலா. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று நீங்கள் அழைக்கும் பொழுது உணர்ச்சி ஆர்ப்பலைகள் உற்சவம் நடத்தும். தமிழக ஆட்சியில் சிம்மாசனத்தில் 5 முறை அமர்ந்தும் ஓய்வறியாமல் உழைத்த சாதனை சக்கரவர்த்தி நீங்கள். சட்டமன்றத்தில் போட்டியிட்ட ஒவ்வொரு முறையும் வெற்றி வாகை சூடி தோல்விக்கு விலாசம் இல்லாமல் செய்தீர். சாதி சகதிகளை சந்தன மணமாக்க சமத்துவபுரம் கண்ட சாதுரிய கலைஞர் நீங்கள். கலைஞரே, கால ஓட்டத்தில் பன்முக திறமைகளில் அசத்திய நீங்கள் எங்கள் நெஞ்சில் என்றென்றும் ஒரு இனிய காவியம். வளர்க உன் புகழ். நன்றி. நந்தினி.
தமிழ் தெக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எம் நந்தினி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கலைஞர் நூற்றாண்டு விழாவை பற்றி சிறு கவிதை கூற வந்துள்ளேன். அஞ்சுகம் பெற்றெடுத்த அற்புதமே, முத்துவேல் பிறப்பித்த மாணிக்கமே, தமிழனாய் பிறந்த தவ புதல்வனே, தலைகணம் இல்லா தமிழ் மைந்தனே, தலைவா நீ புலவன் பட்டம் பெறவில்லை, புலமையில் யாருக்கும் நிகரில்லை. ஈரடி வெண்பாவில் உலகை ஆண்ட வள்ளுவனுக்கு ஈரடி வெண்பாவில் உலகை ஆண்ட வள்ளுவனுக்கு சமுத்திரத்திலே சிலை வைத்து சகார்த்தம் படைத்தவனே, காப்பிய தலைவியாம் கண்ணகிக்கு கடலோரத்திலே சிலை வைத்து சிற்பித்த சான்றோனே, கலை எழுதி தமிழை சீர வைத்தவன் நீ, வசனங்கள் எழுதி தமிழை வாழ வைத்தவன் நீ, சங்க தமிழும் உன்னை வாழ்த்தி சொல்லும், கன்னி தமிழும் உன்மேல் காதல் கொள்ளும், கொங்கு நாட்டிலே செம்மொழி மாநாடு நடத்தி பாட்டான் தமிழை பார்ப்புகழ செய்ததனால் உன் புகழ் பாரெல்லாம் மணக்குதையா. இவ்வளவு புகழுக்கும் உரியவர் மு. கருணாநிதி ஐயா என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பளித்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மகாலட்சுமி, 9ஆம் வகுப்பு. தேனாவும் கவிஞனாய்விடும் உன் கையில் இருந்தால், பேரும் புகழும் தானாக சேர்ந்துவிடும் உன்னோடு இருந்தால், இயல் இசை நாடகம் என முத்தமிழையும் அழகுபடுத்தியதால் நீ முத்தமிழ் அறிஞரோ, நம் மொழியை செம்மொழியாக்கினாய். நீ மறைந்தாலும் சூரியன் உதித்துவிட்டது. உன் மூச்சு நின்றாலும் உன் தமிழ் வாழ்கிறது. உன் மூச்சு நின்றாலும் உன் தமிழ் வாழ்கிறது. இப்படிக்கு விடைபெறும். எங்கள் பள்ளிக்கு வருகை தந்துள்ள விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களுடன் பேச வந்துள்ள தலைப்பு கலைஞர் ஐயாவின் சிறப்புகள். அவருடைய சிறப்புகள் கூறிக்கொண்டே போகலாம், நாட்கள் பத்தாது. ஆனால் ஏதாவது ஒரு 5 சிறப்புகளை மட்டும் உங்களுடன் கூற வந்துள்ளேன். நேற்று எனக்கு ஒரு சிந்தனை, சமத்துவம் சமூக நீதியும் எப்போது நம் நாட்டு நிலையாக இருந்தது என்று. ஏன் இந்த வீண் சந்தேகம்? நம் தமிழாசிரியர் அணுகலாம் என்று என் ஆசிரியருக்கு தொலைபேசியில் அழைத்தேன். அப்போது அவர் கூறினார், கலைஞர் ஆட்சியில் தான் அது நிலையாக இருந்தது என்று நான் கண்டேன். ஆமாம், இது உண்மை. நான் மேடை பேச்சுக்காக மட்டுமே கூறவில்லை. அவரது சிறப்புகள் பல. அதில் அவர் ஒட்டகங்களும் கழுதைகளும் சுமக்கும் சுமையை அன்று மனிதன் சுமந்தான். ரிஷா என்ற பெயரை அதை முற்றிலுமாக தடை செய்தவர் யார்? நம் கலைஞர் ஐயா. மீண்டும் சாதாரண மனிதன் குடிசையில் பிறப்பது தவறல்ல, அவரது இறப்பு குடிசையிலேயே மனித விடுமோ என்று அஞ்சினார்கள். அப்போது கலைஞர் ஐயா நான் இருக்கிறேன் என்று கூறி குடிசை மாற்று வாரியத்தை அறிமுகப்படுத்தினார். அத்தோடு அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி கொடுத்து அவர்களை அங்கே குடியனுப்பினார். மீண்டும் ஒரு தடுக்கி விழுந்தால் 5 நிமிடத்தில் ஆம்புலன்ஸில் 108 வருகிறது. அது யாரால்? நம் கலைஞர் ஐயா அவர்களால். அது நம்ம இனம் சாதி அதையே பார்த்து வருகிறது. நம் இந்திய நாட்டு மக்கள் நம் இந்தியன் என்ற ஒரே கொள்கைக்காக மட்டுமே. மீண்டும் சத்துணவில் முட்டை வழங்கியது யார்? நம் கலைஞர் ஐயா. நம்ம மாணவர்களின் உடல் குறைபாட்டினால் முட்டையையும் வழங்கினார். மீண்டும் அவரை சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் அன்று கூறினார், நான் ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு அரிசி தருவேன் என்று. ஆனால் அவர் 1 ரூபாய் தரவில்லை. இலவசமாக அனைத்து மக்களுக்கும் அரிசியை வழங்கினார். ஏன்? நம் நாட்டு மக்கள் பசியால் மட்டுமே வாடிவிடக் கூடாது என்று. அவரின் சிறப்புகள் பல. என்று என பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மரியாதை செலுத்தப்படுகின்றது. பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களுக்கு அண்ணன் திரு நா. கார்த்திக் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில்குமார் அவர்களே, மாவட்ட பொருளாளர் எஸ்.எம். முருகன் அவர்களே, வடவெளி பகுதி செயலாளர் வாமா சண்முகசுந்தரம் அண்ணன் அவர்களே, கழக தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர் தோழர் தமிழ்மறை அவர்களே, மாமன்ற உறுப்பினரும் மேற்கு மண்டல மாநகராட்சி தலைவருமான தெய்வானை தமிழ்மறை அவர்களே, இங்க நான் சொல்ல வர கருத்துக்களை 2 வகையா பிரிச்சு உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு கருத்துரை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதால் 2 வகையா பிரிச்சுக்கலாம். முதல்ல சுற்றுச்சூழல் ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம்.
இந்தியாவில் இந்த கழக அரசு நிறைய முன்னெடுப்புகளை செய்யுது. அன்னாடும் செய்தித்தாள்களில் பாருங்க, இப்போ நீலகிரியில் ஒரு லகூன், இதெல்லாம் வந்து ராம்சார் இதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ராம்சார் அமைப்பு சார்ந்த, அதாவது பாதுகாக்கப்பட்ட காடுகளில் அதிகமாக கொண்டது தமிழ்நாடு. இதையெல்லாம் படிங்க. நான் எல்லாத்தையும் ஒரே மேடையில் சொல்ல முடியாது நேரமின்மையினால. அதனால நீங்க செய்தித்தாள்களை படிக்கும் போதோ செய்திகளை படிக்கும் போதோ வாட்ஸ்அப்ல வர பொய் பிரச்சாரத்தை நம்பி நேரத்தை வீணாக்காதீங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை. சுற்றுச்சூழல் அணியுடைய துணை அமைப்பாளர்கள் அனைவரும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பகுதிக்கு நண்பர் தேவதாஸ், தம்பி ராம்குமார், தம்பி மதன் 3 பேர் இந்த பகுதியிலே துணை அமைப்பாளராக நீங்கள் நியமனம் செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பணிகளை, சுற்றுச்சூழல் சார்பாக நடைபெறுகின்ற பணிகளை இங்கே நீங்கள் களம் அமைத்தால் எங்களுடைய வட்டச் செயலாளர்களுடைய துணையோடு சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக நீங்கள் நிறைவேற்றுகின்ற எந்த பணியாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த வடவழி பகுதியிலே நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ற ஒரு செய்தி கூறிக்கொண்டு, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பள்ளியினுடைய மாணவர் எண்ணிக்கை சுமார் 600. நம்முடைய கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பள்ளியிலே ஆங்கில வழி கல்வி தேவை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பகுதி நிர்வாகியாக என்னிடம் வேண்டுகோள் வைத்தபோது நான் சென்னையிலே சென்று மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த கோரிக்கையை வைத்தோம். கோரிக்கை வைத்த அடுத்த வாரத்திலேயே இந்த பள்ளிக்கு வந்து பார்வையிட்டு ஒரே மாதத்தில் இந்த பள்ளிக்கு ஆங்கில கல்வி வழியை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இன்னைக்கு இந்த பள்ளியினுடைய மாணவ மாணவிகள் எண்ணிக்கை சுமார் 950. இன்னும் அடுத்த வகுப்புகளுக்கும் ஆங்கில வழி கல்வி தேவை என்று நம்முடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அரசுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து, இந்த பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் மாணவ மாணவிகள் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய வகையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை, உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற பொழுது பள்ளியிலே ஆசிரியர்கள் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அந்த பாடத்தை நன்றாக கற்று அதன் மூலமாக தேர்விலே நீங்கள் நல்ல முறையிலே தேர்வெழுதி முதல் மாணவர்களாக தேர்ச்சி பெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். படிக்கிறப்ப சரியா படிச்சா நம்ம எதிர்காலத்தை, நாட்டையும் வீட்டையும் காக்கக்கூடிய மிகச்சிறந்த மாணவர்களாக, இளைஞர்களாக நம்மால் மாற முடியும். முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வதை போல நீங்கள் அத்தனை பேர் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக மிகச்சிறந்த மாணவர்களாக நீங்கள் வரலாம். அதை போலவே சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய மாணவர்களாக இருக்க வேண்டும். நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். சுற்றுப்புற சூழல் அணியும் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா பீளமேடு, நான் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் அவினாசி சாலையிலிருந்து பன்மால் வழியாக அண்ணா நகர் ஜிவி ரெசிடென்சி செல்லக்கூடிய அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மரங்கள் வளர்ந்து நிற்கும். அத்தனை மரங்களுமே நான் வச்சதுதான். அத்தனை மரங்களுமே நான் அங்கு நட்டு அதே இடத்துல வாரத்தில் 2 நாள் 3 நாள் அங்கே போய் நிற்பேன். 3 நாள் நின்று என் கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகளையும் அழைத்து சென்று நின்று கொண்டு எல்லாம் நான் மரம் வச்சதோடு விட மாட்டேன். அந்த மரத்தை அந்த அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பன்மால் சாலையில் இருக்கக்கூடிய அந்த மரக்கன்றுகள் அனைத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டு காலம் நானே வாரத்தில் 3 நாள் 4 நாள் நின்று அந்த மரங்களை பராமரித்து இன்றைக்கு அது மிகப்பெரிய நிழல் தரக்கூடிய மரங்களாக இங்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கு சிறு சிறு கடைகளை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பலருக்கு நிழல் தருகிறது. ஆகவே அந்த மரக்கன்றுகளை நம்ம நடுறதோடு விடக்கூடாது. இங்கே மரம் நட்டோம்னா அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுகிறார்களா இல்லையா, அந்த மரம் வளர்கிறதா இல்லையா என்பதை சுற்றுப்புற சூழல் அணி எங்கெங்கு நீங்கள் மரங்கள் வைக்கின்றீர்களோ அதையெல்லாம்
பார்த்து அதை பராமரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு அன்போடு நான் வைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நானே 10,000த்திற்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வளர்த்திருக்கின்றேன். இப்போ நான் ஓய்வு கிடைக்கிற பார்த்தீங்கன்னா பல இடங்களில், நான் வசிக்கக்கூடிய பல இடங்களில் நான் மரக்கன்றுகளை நட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுற வேலை எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எதிர்காலத்தில் நாம் விட்டு செல்லக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழல் என்பது எதிர்கால சந்ததியினருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக அது இருக்கும். ஆகவே சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கின்ற வகையில் நாம் அத்தனை பேரும் மரக்கன்றுகளை நடுகின்ற அந்த பணிகளிலே ஈடுபட வேண்டும். அதை போலவே ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருள்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. இது போன்ற விழிப்புணர்வுகளில் மாணவர்கள் கடைபிடித்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியினை மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே இந்த பள்ளியில் ஆங்கில வழி கல்வி தொடர்பான சில விஷயங்களை நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சண்முகசுந்தரம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். நிச்சயமாக நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை செயல்படுத்துவதற்கும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாவட்ட செயலாளர் நன்றி கார்த்திக் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெறும். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை நடந்த போட்டிகளில் முதலாவதாக கட்டுரை போட்டியிலே முதல் பரிசு பெற்ற மாணவி எம் சாதனா, 8ஆம் வகுப்பு ஏ பிரிவை சார்ந்த மாணவி முதலிடம் பெறுகிறார். இரண்டாவதாக ஏ நிவேதா, 6ஆம் வகுப்பு ஏ பிரிவு. மூன்றாம் இடம் எஸ் கார்த்திக், 7ஆம் வகுப்பு பி பிரிவு. அடுத்ததாக கவிதை போட்டி. 7ஆம் வகுப்பு பி பிரிவை சேர்ந்த 18ஆம் படியான் என்ற மாணவன் முதலிடத்தை பெறுகிறான். 2ஆம் இடம் எம் சாலினி, 6th A. 3ஆம் இடம் வி சுவாதி, 6th B.
அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பில் மிகச் சிறப்பான இந்த பரிசளிப்பு விழா மற்றும் மரம் கன்றுகள் நடும் விழா நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இதற்கு விழா நாயகனான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்காநல்லூர் தொகுதி திரு நா. கார்த்திக் அண்ணா அவர்களையும் மாவட்ட செயலாளர் கோவை மாநகர மாவட்டம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை ஆசிரியர்கள் சார்பிலும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமக்கெல்லாம் சிறந்ததொரு உரையாற்றி அமர்ந்திருக்கும் திரு மணிசுந்தர் துணை செயலாளர் சுற்றுச்சூழல் அணி அவர்களையும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னா நமக்கு சுற்றுச்சூழல் அணி நமது பள்ளியிலும் 50 மாணவர்களோடு மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களே. ஏன்னா எங்களோடது சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் மிகச்சிறந்த உரையை மீண்டும் ஒரு முறை நமது பள்ளிக்கு வருகை தந்து நடத்த வேண்டும் என்று உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரு கோட்டை அப்பாஸ் மாவட்ட துணை செயலாளர் அவர்களுக்கும் திருமதி கல்பனா செந்தில்குமார் மாவட்ட துணை செயலாளர் அவர்களுக்கும் திரு எஸ்.எம். முருகன் மாவட்ட பொருளாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம் அனைவரின் அன்பிற்கு பாத்திரமாகிய நமது அண்ணன் வாமா சண்முகசுந்தரம் அண்ணா அவர்களுக்கு எங்களுக்கு ஆங்கில வழி கல்வியை 6லிருந்து 10 வகுப்பு வரை பெற்றுத்தந்து இப்போதும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு பெற்றுத்தருவதற்காக முன்னெடுத்து தலைவர் திரு நா. கார்த்திக் அவர்களோட அனுமதியையும் வழங்கி உதவிய அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக திரு தமிழ்மறை அவர்கள் எங்களோட முன்னாள் மாணவர்கள் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அவர்கள் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை ஆற்றிக்கொண்டிருக்கும் துணை செயலாளர் கழக தொழில்நுட்ப அணியில் இருக்கும் திரு தமிழ்மறை அண்ணா அவர்களுக்கும் திருமதி தெய்வயானை தமிழ்மறை அம்மா அவர்களுக்கும் தலைவர் மேற்கு மண்டலம் மாநகராட்சி திரு சி.எம். விஷ்ணு பிரபு துணை செயலாளர் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் விழா தலைமையேற்று திருமதி ஸ்ரீ சத்யா கோவை தங்கம் அவர்களுக்கு மிக குறுகிய காலத்தில் இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதற்காகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா முன்னிலை வைக்கும் திரு கோவை ராஜாமணி மாவட்ட தலைவர் கழக சுற்றுச்சூழல் அணி அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் திரு குப்புசாமி அண்ணா அவர்களுக்கும் திரு சந்திரசேகர், திரு கார்த்திக், திருமதி சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வட்ட செயலாளர்கள் திரு விஸ்வநாதன், திரு வேலுச்சாமி, திருமதி தெய்வம் மகாலட்சுமி, திரு பாலு, திரு கதிரேசன், மாமன்ற உறுப்பினர்கள் திருமதி குமுதம், திருமதி லக்ஷ்மி பாலகிருஷ்ணன், திருமதி பத்மாவதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை ஆசிரியர்கள் சார்பிலும் மாணவ செல்வங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை மாநகர மாவட்ட சுற்றுச்சூழல் அணி இவ்விழாவினை ஏற்பாடு செய்துள்ளவர்கள் திருமதி கோவை ராஜாமணி அவர்கள் மாவட்ட தலைவர், திரு எஸ்.பி. அருள்குமார் மாவட்ட துணைத் தலைவர், கி. தேவதாஸ், ஜவஹர் வெள்ளிங்கிரி, திரு பே. மா. ராமமூர்த்தி, திரு ஜவஹர் சுப்பிரமணியம், திரு ராம்குமார், திரு அங்கமுத்து, திரு தி. மதன், திரு ச. கருப்புசாமி, திரு என். ஜே. ஷாஜகான், திரு கே. மதன்குமார், திரு எஸ். முருகன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எமது பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்நேரம் பொறுமை காத்து விழாவினை பங்கேற்றுக் கொண்டிருக்கும் எம் மாணவ மணிகளுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களுக்கு
இந்த சுற்றுச்சூழல் மன்றம் நமது பள்ளியில் இருந்தாலும் அண்ணா அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதன் வழி நின்று நாமும் சுற்றுச்சூழலை காப்போம். ஏன்னா சுற்றுச்சூழல் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. அந்த காக்கிறது நமது மாணவ செல்வங்களின் கடமை. நாங்க உங்க கூட நிற்போம், இந்த சுற்றுச்சூழலை காப்போம் என உறுதி கூறி அனைவருக்கும் விழாவிற்கு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக